பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிர் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். فيا عباد الله أوصيكم بنفسي أولا بتقوى الله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال الله تعالى في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم ولعلكم تشكرون. صدق الله العظيم. அளவற்ற அருளாளன் நிகரில்லா அன்புடையோன் பிரபஞ்சங்களை படைத்து பரிபாலனம் செய்கின்ற எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், அவனுக்கு நிகர் அவனையன்றி வேறு யாரும் இல்லை என்றும் உலகத்தில் வணங்கி வழிபடத் தகுதியான இலாஹ் அவன் மாத்திரமே என்று சாட்சியம் கூறுகிறேன். சலாத்தும் சலாமும் ஹாத்தபுன் நபி அல்லாவின் இறுதி தூதர் ஹைர உம்மத்தின் முன்மாதிரி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்வோடு தொடர்பான எல்லா விவகாரங்களையும் மிகவும் நுணுக்கமாக பின்பற்றி வாழ்ந்த அன்னவர்களின் குடும்பத்தவர்கள், நபித்தோழர்கள், அதே வழியை பின்தொடர்ந்த ஏனைய மனிதர்கள் மறுமை நாள் வரை அதே சுன்னாவின் அடிப்படையில் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு உலகத்திலே வாழுகின்ற எல்லா மனிதர்கள் மீதும் அல்லாவின் அருளும் அன்பும் எப்போதும் நிரப்பமாக கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸௌமுலி வானாஜிஸ் பிஹி, நோன்பு எனக்குரியது, அதற்கு நான் தான் கூலி வழங்குவேன் என்று படைப்பாளனான அல்லாஹு தாலா மிகவும் சிலாகித்து பேசிய அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இபாதத்தை செய்த நிலையில் நேரகாலத்தோடு இப்பள்ளிவாளில் அமர்ந்திருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, வாலிபர்களே, உலமாக்களே, வாழ்வில் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுமாறும் அவனது ஏவல் விலக்கல்களை விளங்கி வாழுமாறும் முதலில் பேசுகின்ற எனக்கும் அப்பால் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன். தக்வாவை கொண்டு நசீஹ செய்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, சொர்க்கம் அலங்கரிக்கப்பட்டு நரகம் மூடப்பட்டு ஷைத்தான் விலங்கிடப்பட்டு பல்வேறு அல்லாஹ்வுடைய அருள்கள் நிறைந்த ரமலான் என்ற வசந்தத்தை அடைந்து அதனுடைய இறுதி காலப்பகுதியையும் நாங்கள் சந்தித்திருக்கின்றோம். மாபெரும் அருள்களை சுமந்த ரமலான் என்ற இந்த மாதம் எங்களை விட்டு விடைபெறப் போகின்றது என்பதை யோசிக்கின்ற போது அது மிகவும் மனதுக்கு கனதியாகவும் பாரமாகவும் இருக்கின்றது. ரமலானில் முஸ்லிம் சமூகம் தொழுகையுடைய அழைப்பை கேட்கின்ற போது எல்லோரும் விரைந்து வந்து தொழுகின்ற காட்சிகளை நாங்கள் பார்க்கின்றோம். அதிகமாக நன்மைகளிலும் இபாதத்துக்களிலும் ஈடுபடுகின்ற ஒரு சூழலையும் முஸ்லிம் சமூகத்திலே நாங்கள் இந்த மாதத்திலே காண முடியுமாக இருக்கின்றது. வீடுகளில் கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று எல்லோரும்
இஸ்லாத்தை பற்றி அதிகமாக பேசுகின்ற, அல்லாவை பற்றி, அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி ஞாபகமூட்டப்படுகின்ற ஒரு வீட்டுச் சூழலையும் ரமலானிலே நாங்கள் காண முடியுமாக இருக்கின்றது. பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்கின்ற, சலாம் சொல்கின்ற, ஏனைய மனிதர்களை பற்றி சிந்திக்கின்ற, ஏழைகளின் பசியை ஆற்றுகின்ற, ஏனையவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த தூண்டுதல்களும், இப்படி மனிதர்களோடு தொடர்பான பல்வேறு விடயங்களும் ரமலானிலே நடைபெறுவதை நாங்கள் பார்க்கின்றோம். இப்படி பல்வேறு நன்மைகளும் அல்லாவை சார்ந்தும் மனிதர்களை சேர்ந்தும் வாழுகின்ற ஒரு பரக்கத்தான ரமலான் என்ற மாதம் எங்களை விடைபெறப் போகின்றது என்பது மனதுக்கு பாரமானது தான். இருந்தாலும் நோன்பாளிகள் அப்படி அதனை பாரமாக கருத தேவையில்லை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தியை நற்செய்தியாகவும் சந்தோஷமான செய்தியாகவும் ரமலான் எங்களிடமிருந்து விடைபெறலாம். ரமலான் என்ற மாதம் என்னை விட்டு பிரியலாம், ஆனால் இந்த மாதம் எனக்கு தர இருக்கின்ற சந்தோஷம் உலகத்திலும் மறுமையிலும் எனக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்ற சந்தோஷம் நோன்பாளிகளை சார்ந்ததென்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லிஸ்ஸாயிமி ஃபரஹத்தான், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் காணப்படுகின்றன. ஒரு சந்தோஷம் உலகத்தை சார்ந்தது, இன்னொரு சந்தோஷம் மறுமையோடு தொடர்பானது. எனவே உண்மையான நோன்பாளிகள் ரமலான் என்ற இந்த சூழல், ரமலான் என்ற மாதத்திலே இருக்கின்ற சிறப்புகள், முஸ்லீம் சமூகத்திலே இருக்கின்ற அந்த சலசலப்பும் சந்தோஷமும் எங்களை விட்டு விடைபெறப் போகின்றது என்ற பாரம் உள்ளத்திலே இருக்கலாம். ஆனால் நோன்பாளிகளுக்கே என்று இருக்கின்ற அந்த 2 சந்தோஷங்களை நாங்கள் பார்க்கின்ற போது அது நிலையானது. எனவே நாங்கள் சந்தோஷமாக அந்த ரமலான் எங்களுக்கு தர இருக்கின்ற அந்த 2 விருந்துகளையும் நாங்கள் எப்போதும் எதிர்பார்த்து அதனை அனுபவிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்ஹத்துன் இந்த ஃபித்ரிஹி, நோன்பாளிக்கு உலகத்தை சார்ந்து கிடைக்கின்ற முதலாவது சந்தோஷம் அவன் நோன்பு திறக்கின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம் என்று சொன்னார்கள். இது உலகத்தோடு தொடர்பான சந்தோஷம். இதனோடு இஸ்லாம் அறிஞர்கள் சேர்த்து இன்னும் ஒரு சந்தோஷத்தை குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக மறுமை சார்ந்த சந்தோஷம் ஃபர்ஹத்துன் இந்த லிகாஇ ரப்பிஹி யௌமல் கியாமா, மறுமை நாளில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற சந்தோஷம் நோன்பாளிக்கான மறுமையோடு தொடர்பான சந்தோஷம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அன்பான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தினுடைய அழகும் முழுமைத்தன்மையும் நேர்த்தியும் இப்படியான விடயங்களிலே அடிக்கடி எங்களுக்கு ஞாபகமூட்டப்படுகின்றது. இஸ்லாத்துடைய அழகு என்னென்றால், எப்போதும் இஸ்லாம் மனித வாழ்க்கையை 2ஓடும் இணைத்து பேசுகின்ற ஒரு மார்க்கம். எப்போதும் உலகத்தையும் சம்பந்தப்படுத்தும் மறுமையும் சம்பந்தப்படுத்தி பேசுகின்ற ஒரே வழிகாட்டல் என்றால் அது இஸ்லாம் தான். அதை இந்த சந்தோஷத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். அல்லாஹ் தஆலா ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையில் அவன் உலகத்திலே செய்கின்ற அமல்கள், செயற்பாடுகள், இபாதத்துக்கள், அது அல்லாஹ்வோடு தொடர்பான விடயங்களாக இருக்கலாம், மனிதர்கள் சம்பந்தப்படுகின்ற விடயமாக இருக்கலாம், எல்லாவற்றையும் மறுமையோடு மாத்திரம் அல்லாஹ் தஆலா அதற்குரிய சந்தோஷங்களை, இன்பங்களை வைக்க இல்லை. ஒரு மனிதன் உலகத்திலும் அந்த சந்தோஷத்தை உணரலாம். அவன் உலகத்திலும் அந்த திருப்தியை, சந்தோஷத்தை, ஆனந்தத்தை பார்க்கக்கூடிய இடமாக அல்லாஹ் தஆலா உலகத்தை வைத்திருக்கின்றான். அங்கு போய் தான் பார்க்க வேண்டும் என்ற ஒரு தேவையை அல்லாஹ் தஆலா இஸ்லாத்திலே வைத்தில்லை. அதுவும் இந்த இஸ்லாத்திலே இருக்கின்ற ஒரு முழுமை தன்மையை, அழகை, நேர்த்தியை காட்டுவதாக எல்லா இபாதத்துக்களூடாக நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அப்படித்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நோன்பாளிக்கு 2 சந்தோஷங்கள் காணப்படுகின்றன. ஒன்று உலகத்தோடு தொடர்பானது. அதிலே முதலாவது என்னவென்றால், அவன் நோன்பு திறக்கின்ற போது அவனுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம் என்று சொன்னார்கள்.
அடுத்ததாக நோன்பாளிக்கு உலகத்திலே கிடைக்கின்ற சந்தோஷம், அவன் 29 அல்லது 30 நாட்களை பூர்த்தி செய்துவிட்டு தக்பீர் சொல்கின்ற போது கிடைக்கின்ற சந்தோஷம் என்று அதற்கான வழிகாட்டல் இஸ்லாம் அறிஞர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்பான சகோதரர்களை, ஒரு நோன்பாளிக்கு நோன்பு திறக்கின்ற போது டெய்லியாக கிடைக்கின்ற சந்தோஷம் என்னவென்றால், அவன் நோன்பு திறக்கின்ற போது அவனுக்கு அதனை சரியாக சஹர் முதல் இஃப்தார் வரைக்கும் நான் நோன்பென்ற இபாதத்தை சரியாக பயன்படுத்தி விட்டேன் என்ற ஒரு சந்தோஷத்தை அவன் பெற்றுக்கொள்வான். அந்த சந்தோஷம் 2 வகையானது. அந்த சந்தோஷம் 2 வகையானது. என்ன 2 வகைண்டா, நோன்பென்ற கடமையை பற்றி சொன்ன மிகவும் பிரபல்யமான ஹதீஸ், எங்களுக்கு தெரிந்த ஒரு ஹதீஸ் தான் அல்லாஹு தாலா சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த நபிமொழி, அஸ்ஸௌமுலி வ நஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் தான் அதற்கு கூலி வழங்குவேன் என்று அல்லாஹு தாலா மிகவும் சிறப்பித்து சொன்ன ஒரு விடயம். எல்லா அமல்களுக்கும் எல்லா இபாதத்துகளுக்கும் அல்லாஹ் தான் கூலி வழங்குகிறான். ஆனால் இந்த இபாதத்தில் மாத்திரம் அல்லாஹ் நான் தான் வழங்குவேன் என்று சிரேஷ்டமாக கோடிட்டு காட்டிய ஒரு இபாதத். அதற்கான காரணம் என்னவென்றால் 2 பக்கங்கள் காணப்படுகின்றன. ஒன்று நோம்பினுடைய வெளிப்பக்கம், 2வது அதனுடைய உள்பக்கம். இந்த 2 சந்தோஷத்தையும் ஒரு நோன்பாளி நோன்பு திறக்கின்ற போது அவன் அடைந்து கொள்வான். நோன்பென்ற இபாதத்தை சரியாக அவன் பயன்படுத்தினால் அது ஒவ்வொரு நாளும் அவன் அதனை உணரலாம், சஹர் முதல் இஃப்தார் வரைக்கும். வெளியில் இருக்கின்ற சந்தோஷம் என்னவென்றால், அந்த ஹதீஸிலே அல்லாஹ் சொல்வதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு நோன்பாளி எனக்காக அவன் ஒரு மனிதன் மிகவும் விரும்புகின்ற விருப்பங்களில் ஒன்றுதான் அவனுடைய சாப்பாடும் குடிபானங்களும். மனுஷன் மிகவும் நேசிக்கின்ற விஷயங்களில் உடலோடு தொடர்பான ஒரு விஷயம்தான் சாப்பாடு, குடிபானங்கள். அப்படி அவன் விரும்பி சாப்பிடுகின்ற உணவோடு தொடர்பான விடயங்களையும், அவன் விரும்பி குடிக்கின்ற குடிபானங்களையும் அவன் தன்னை படைத்து ஆளுகின்ற அல்லாஹ்வுக்காக அவன் விடுகிறான். அந்த விருப்பத்தை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்கிறான். இது ஒரு சின்ன விஷயம் அல்ல. அதுலேயும் ஒரு நுணுக்கம் என்ன தெரியுமா, அவனுக்கு விருப்பமான உணவையும் குடிபானங்கள் என்ற அந்த விடயத்தையும் எப்படி விடுகின்றான் என்றால், அவனுக்கு ஹலாலானதை ஹராமாக்கி கொள்கிறான். ஹராத்தை ஹராமாக்குறதல்ல. எங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா, ஹராம் என்று சொன்னதை ஹராமாக்கி கொள்வதிலே எங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்குது. ஆனால் நோன்பென்ற இபாதத் வெளி ரீதியாக எங்களுக்கு தருகின்ற பயிற்சி, நாங்கள் ஹலால் என்று விரும்புகின்ற, ஹலால் என்று இருக்கின்ற வீட்டில் இருக்கின்ற உணவு குடிபானங்களை படைத்தவன் அல்லாஹ்வுக்காக நான் அதனை விடுகிறேன். உணவையும் குடிபானத்தை மனம் விடுவான். இது நோன்பென்ற இபாதத் எங்களுக்கு தருகின்ற வெளி ரீதியான ஒரு ட்ரைனிங், பயிற்சி. வெளி ரீதியான அந்த பயிற்சி அல்லாஹ் தந்து இன்னும் ஒரு மிகவும் பிரதானமான பயிற்சிக்கு எங்களை அழைக்கின்றான். என்ன தெரியுமா, அதுதான் என்னுடைய அடியான் எனக்காக வஷஹ்வதஹு, அவருடைய சொந்த விருப்ப வெறுப்புகளை, சொந்த ஆசைகளை விடுகிறான், அல்லாஹ்வுக்காக விடுகிறான். நான் ஒரு நோன்பாளி, இன்னி சாயும், நான் ஒரு நோன்பாளி, நான் சாப்பிட மாட்டேன், நான் குடிக்க மாட்டேன், நான் சண்டை பிடிக்க மாட்டேன், நான் கோபப்பட மாட்டேன், நான் முரண்பட்டு கொள்ள மாட்டேன், ஏனென்றால் நான் நோன்பாளி. அது நான் முரண்பட மாட்டேன், சண்டை பிடிக்க மாட்டேன், கோபப்பட மாட்டேன் என்ற விடயங்கள் எங்களுடைய விருப்பு வெறுப்புகளோடு தொடர்பான விஷயம். எனவே ஒரு மனிதனை அல்லாஹு தாலா நோன்பென்ற இபாதத்தினூடாக பயிற்சி அளிக்கின்றான். வெளி ரீதியாக அவன் விரும்புகின்ற டெய்லியாக நாளாந்த வாழ்க்கையிலே, ரமலான் அல்லாத காலங்களிலே அல்லாவையும் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் மனிதர்களோடு தொடர்பான கடமைகளையும் மறந்து போகின்ற அளவுக்கு அவன் ஓடா போகின்ற விடயங்கள் என்ன தெரியுமா, அது இந்த உணவோடும் குடிபானங்களோடு தொடர்பான விஷயம்தான். மனுஷன் ஓட்டம் எல்லாம் அதுக்குத்தானே. ஒரு மனுஷன் காலையில் எழும்பி ராவ் தூங்கும் வரைக்கும் ஓடுகின்ற ஓட்டமெல்லாம் சாப்பாடு குடிபானங்களோடு தொடர்பான விஷயம். அந்த விடயத்தை தனக்கு விருப்பமானதையும் அவன் அல்லாஹ்வுக்காக விடுகிறான். அது மாத்திரமல்ல,
தனது சொந்த விருப்பு வெறுப்புகள், ஆசைகள், இது மனித வாழ்க்கையில் இருக்கின்ற மிகவும் போராட்டத்துக்குரிய ஒரு பகுதி. அதனையும் அவன் அல்லாஹ்வுக்காக விடுகிறான். அப்படி ஒரு நோன்பாளி சஹர் முதல் இஃப்தார் வரைக்கும் அல்லாஹ்வுக்காக தனது விருப்பு வெறுப்புகளையும் விட்டு, தனது குடிபானங்கள் சாப்பாடுகளையும் விட்டு அதனை சரியாக அன்றைய நாளை அவன் கழித்தால் அவன் நோன்பு திறக்கின்ற போது அந்த சந்தோஷத்தை அடைந்து கொள்வான். இது அவனுக்கு கிடைக்கின்ற, உலகத்தில் அவன் பெறுகின்ற, அதாவது ரமலான் காலத்தில் அவன் ஒவ்வொரு நாளும் அடைகின்ற சந்தோஷம். இது முதலாவது விஷயம். உலகத்தில் அவனுக்கு கிடைக்கின்ற இரண்டாவது சந்தோஷம் என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் நானும் நீங்களும் வருகின்ற வெள்ளிக்கிழமை அல்லது சனிக்கிழமை சந்திக்க போகின்ற சந்தோஷம். ஆனால் அல்லாஹு தாலா சூரா பக்கராவின் 183வது வசனத்தில் ரமலான் மாசத்தை அல்லாஹ் பேசிய ஒரே ஒரு வசனம் குர்ஆன், அது மாத்திரம்தான். அல்லாஹ் ரமலானுடைய மாசத்தை பற்றி பேசி ஒரு வசனம் என்றால் சூரா பக்கராவில் இருக்கின்ற 183வது வசனம் மாத்திரம்தான். அந்த வசனத்தில் ரமலானுடைய மொத்த எல்லா சிறப்புகளையும் பேசி பெருநாளையும் பேசி முடிக்கின்றான். அந்த வசனத்தின் இறுதியில் அல்லாஹ் சொல்றான், வலி துக்மிலுல் இத்தத வலி துக்கப்பிருல்லா அலா மா ஹதாக்கும் வல அல்லக்கும் தஷ்குரூன். பெருநாள் அந்த சந்தோஷம் என்ன தெரியுமா? நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். 29 அல்லது 30 நாட்களை பூரணப்படுத்தியதன் பின்னால் நீங்கள் தக்பீர் சொல்லுங்கள். அரிஷ் நடுங்கின்ற அளவுக்கு தக்பீர் சொல்லுங்கள். ஏன் தெரியுமா? அலா மா ஹதாக்கும், நான் ஹிதாயத்தை பெற்றுக்கொண்டேன், எனக்கு நேர் வழி கிடைத்து விட்டது. நான் 29 அல்லது 30 நாட்கள் இருந்து வெளி ரீதியாகவும் உள் ரீதியாகவும் நோன்பண்ட இபாதத்தினூடாக எனது விருப்பங்கள், எனது சொந்த ஆசைகள், எனது ஆசாபாசங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரின் விருப்பமாக மாற்றிக்கொள்கின்ற அந்த பயிற்சியை பெற்றுவிட்டேன். எனவே அலாமா ஹதாக்கும், அல்லாஹு தாலா இந்த மாதத்தினூடாக அப்படியான ஒரு ட்ரைனிங், அப்படியான ஒரு பயிற்சியை எனக்கு தந்து விட்டான். எனவே தக்பீர் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. அலாமா ஹதாக்கும், அல்லாஹு தாலா எனக்கு வழிகாட்டி விட்டான், எனக்கு வழிகாட்டல் கிடைத்து விட்டது. நான் இனி வாழ்க்கையில நேரத்துக்கு தொழுவேன், அல்லாஹ் அழைத்தால் தொழுகின்ற மனிதனாக மாறுவேன். எனது பேச்சுக்களிலே நேர்த்தி இருக்கும், ஒழுக்கம் இருக்கும். எனது நாக்கில், பேச்சில், நடத்தையில், கொடுக்கல் வாங்கலில், வாழ்வோடு தொடர்பான எல்லா பகுதிகளிலும் நான் அல்லாஹ்வுடைய விருப்பு வெறுப்புகளை விளங்கி கட்டுப்பட்டு வாழ்வேன். தக்பீர் சந்தோஷத்தின் வெளிப்பாடு. இது நோன்பாளிக்கு உலகத்திலே கிடைக்கின்ற இரண்டாவது சந்தோஷம். சகோதரர்களே, முஸ்லிம் சமூகம் உலகத்தினுடைய சனத்தொகையுடைய இறுதியான ஒரு கணிப்பீட்டின்படி உலகத்தில் 8.2 பில்லியன் மனிதர்கள் வாழ்கின்றார்கள். அப்படி என்றால் 820 கோடி மனிதர்கள். அதில் முஸ்லீம்கள் 200 கோடி. 200 கோடி முஸ்லீம்களும் உலகத்தில் இருக்கின்ற 620 கோடி மனிதர்களுக்கும் ஒரு செய்தியை ரமலானிலே நாங்கள் சொல்கின்றோம். சஹர நேரத்தில் எழுந்து நோன்பு பிடிக்கின்ற போது உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு, முஸ்லீம் அல்லாத மனிதர்களுக்கு, நோன்பு பிடிக்காமல் இருக்கிற மனிதர்களுக்கு, அல்லாஹ்வை விளங்காமல் இருக்கிற மனிதர்களுக்கு நாங்கள் உரத்து 200 கோடி முஸ்லீம்கள் சொல்கின்றோம், நீங்கள் தூங்குகின்ற போது நாங்கள் எழும்பி சாப்பிடுவோம். நீங்கள் தூங்குகின்ற போது சாப்பிட முடியாத நேரத்தில் நாங்கள் எழும்பி சாப்பிடுவோம். நீங்கள் எல்லோரும் உங்கள் பிள்ளைகள் மனைவியோடு ஆழ்ந்த தூக்கத்திலே நடுநிசையிலே இருக்கின்ற போது நானும் என்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் நடுநிசையிலே எழும்பி பாதைகளிலே எழுந்து நடந்து செல்வோம் அல்லாஹ்வை வணங்குவதற்காக. நீங்கள் தூங்குகின்ற போது நாங்கள் சாப்பிடுவோம், நீங்கள் தூங்குகின்ற போது நாங்கள் எழும்பி தொழுவோம். நாங்கள் உலகத்தின் அடிமைகள் அல்ல, நாங்கள் எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ்வின் அடிமைகள். மனிதர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எல்லோரும் எழுந்து உண்டு குடித்து சாப்பிட்டு கூத்து போடுகின்ற நேரம் நாங்கள் சாப்பிட மாட்டோம், நாங்கள் குடிக்க மாட்டோம், நாங்கள் கூத்து போட மாட்டோம். நாங்கள் அல்லாஹ்வின் அடிமைகள். நீங்கள் பகல் வேளையிலே சாப்பிடுகின்ற போது எங்களுக்கு ஹலாலாக்கிய உணவு பானங்களை, ஹலாலாக்கிய குடிபானங்களை நாங்கள் சாப்பிட மாட்டோம். நாங்கள் அல்லாஹ்வை விரும்புகின்ற மனிதர்கள், நாங்கள் அல்லாஹ்வை நேசிக்கிற மனிதர்கள் என்ற செய்தியை உலகத்திலே இருக்கின்ற 620 கோடி மனிதர்களுக்கு முஸ்லீம்கள் சொல்கின்றார்கள். இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றார்கள், துனியாவுக்கு ஒரு செய்தியை சொல்கின்றார்கள்.
துனியாவுக்கு சொல்கின்ற செய்தி என்ன தெரியுமா? துனியாவை பார்த்து முஸ்லிம்கள் சொல்கின்றார்கள், துனியாவே உனக்கென்ற ஒரு போக்கு இருக்கின்றது, உனக்கென்ற ஒரு நோக்கு இருக்கின்றது, உனக்கென்ற ஒரு பாதை இருக்கின்றது, உனக்கென்று சில திட்டங்களும் பாடத்திட்டங்களும் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் உலகத்தின் அடிமைகள் அல்ல, நாங்கள் உலகத்தின் அடிமைகள் அல்ல. எங்களுடைய கண்களுக்கு விளங்குகின்ற இந்த வெற்று கண்களுக்கு விளங்குகின்ற உலகத்தின் காட்சிகளுக்கு பின்னால் நாங்கள் அடிமைப்பட்டு போகின்ற உலகத்தின் அடிமைகள் அல்ல, எங்களை படைத்தாளுகின்ற அல்லாஹ்வின் அடிமைகள். அல்லாஹ்வின் அடிமைகள். அல்லாஹ் விரும்புவதை நாங்கள் விரும்புவோம், அவன் வெறுக்கின்றதை நாங்கள் வெறுப்போம். அந்த பயிற்சியை இந்த இபாதத் தருகின்றது. எனவேதான் என்னை படைத்தாளுகின்ற ரப் என்னை பார்த்து சொன்னான், அஸ்ஸௌமு லீ வ அனா அஜ்ஸி பிஹி, நோன்பு எனக்குரியது, நான் தான் கூலி வழங்குவேன். அன்பார்ந்த சகோதரர்களே, இது உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம், உலகத்தில் எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தோஷம். அல்லாஹ் தாலா சூரா ஹுஜராத்திலே சொல்லி காட்டுகின்றான். ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், இந்த கட்டுப்பாட்டை பேசுகிறான். அல்லாஹ்வின் விருப்பங்களையும் அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டலையும் அதற்கு கட்டுப்பட்டு வாழ்கின்ற முஸ்லிம்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் லா துகத்திமு பைன யதையில்லாஹி வ ரசூலி, நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை முந்த வேண்டாம். அந்த துகத்திம், முந்த வேண்டாம் என்பதற்கு தஃப்சீரிலே விளக்கம் சொல்கின்றவர் சொல்வார்கள், அது கட்டுப்பாடு, அது கட்டுப்பாடு. இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், நீங்கள் என்னை நேசிக்கின்றீர்களா, நீங்கள் என்னை விரும்புகின்றீர்களா, நான் விரும்புவதை விரும்புகின்றீர்களா, நான் வெறுப்பதை வெறுக்கின்றீர்களா, அதற்கான ஆக்ஷன் பிளான், அதற்கான செயற்பாட்டு ரீதியான விஷயம் என்ன தெரியுமா? ஃபத்தபிஊனி, என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து அல்லாஹ் சொல்லுமாறு சொல்கிறான். சரோலை, நான் அல்லாஹ்வை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை விரும்புகிறேன், அல்லாஹ்வுடைய அடியான் என்று ஒரு ஆள் சொல்வதற்கான அடையாளம் என்ன? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவது. எனவே இந்த இரண்டு விடயங்களுக்குமான பயிற்சி அல்லாஹ் தாரான் நோன்பினூடாக. நாங்கள் அதை சொல்கிறோம், நாங்கள் பெருநாள் என்று தக்பீர் சொல்கிறோம். ஏன் தக்பீர்? யா அல்லாஹ், நான் ஹிதாயத்தை பெற்றுவிட்டேன், எனக்கு ஹிதாயத் கிடைத்து விட்டது, எனவே தக்பீர், சந்தோஷம். அதனை வெளிப்படுத்துகின்ற ஒரு மாபெரும் சந்தோஷ பெருவிழாதான் அன்றைய பெருநாள் தினம் என்ற விடயத்தை நாங்கள் விளங்கி அப்படிப்பட்ட ஒரு பெருநாளை நாங்கள் சந்திக்க வேண்டும். வாழ்க்கையில் நான் இனி அல்லாஹ் விரும்புவதை விரும்புவேன், அல்லாஹ் வெறுப்பதை வெறுப்பேன். நான் எப்போதும் அல்லாஹ்வின் அடிமை, உலகத்தின் அடிமை அல்ல. நான் அல்லாஹ்வின் அடிமை, உலகத்தின் அடிமை அல்ல. இந்த அற்பமான விஷயங்களுக்கு பின்னால் அடிபட்டு செல்லும் சருகுகள் அல்ல என்ற செய்தியை நாங்கள் பெருநாள் என்று சொல்ல வேண்டும். சோழலை, இந்த சந்தோஷத்தை இஸ்லாம் அறிஞர்கள் மறுமை நாளோடு தொடர்படுத்தி பேசுகின்றார்கள். நோன்பாளிகள் சரியாக ரமலானை பயன்படுத்திய நோன்பாளிகளுடைய சந்தோஷத்தையும், ரமலானை அதனை பயன்படுத்தாத துரதிஷ்டவாளிகளான மனிதர்களை பற்றியும் இஸ்லாமிய அறிஞர்கள் தொடர்படுத்தி அந்த இரண்டு விடயத்தை சொல்கின்றார்கள். எப்படி என்றால், வுஜூஹு யௌமைதி நாதிரா, வுஜூஹு யௌமைதி முஸ்ஃபிரா, தாஹிகத்தும் முஸ்தபிஷிரா, வ வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா, தர்ஹகுஹா கதரா. வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா, தர்ஹகுஹா கதரா. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரா அபஸ வ தவல்லாவின் கடைசி பகுதியிலே. அன்றைய நாளில் சில முகங்கள் சந்தோஷத்தால் அவர்கள் ஓடிக்கொண்டிருப்பார்கள், அவருடைய முகங்கள் பிரகாசமாக இருக்கும், அவர்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் யாரென்றால் உலகத்தில் அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை விளங்கி நோன்பு நோற்ற மனிதர்கள். அந்த முகங்கள் மறுமை நாளிலே சந்தோஷமாக இருக்கும். அவர்கள் ரமலான் என்ற மாதத்தை சரியாக பயன்படுத்தியவர்கள், அவருடைய முகங்களிலே பிரகாசம் இருக்கும், செழிப்பிருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்தை மறுமையிலே பார்க்க முடியும். அதுதான் அவர்கள் மறுமையிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற சந்தோஷம் என்று இஸ்லாம் அறிஞர் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த ரமலானை வீணடித்தவர்கள், இந்த சீசனை பயன்படுத்தாதவர்கள், இந்த நன்மையின் சீசனை சரியாக பயன்படுத்தாமல் இதுவரைக்கும் இந்த ரமலானை வீணடித்தவர்கள், அப்படியானவர்கள் வுஜூஹு யௌமைதின் அலைஹா கபரா, அந்த முகங்களிலே தூசி வடிந்திருக்கும்,
அவர்களுடைய முகங்களிலே கருமை நிறைந்திருக்கும். அவர்கள் நஷ்டவாளிகளாக, அவர்கள் அந்த மறுமை நாளிலே வீணடித்ததன் நிலையை உணர்ந்து அவர்களுடைய முகங்களிலே அந்த வெளிப்பாட்டை காண முடியும் என்று இஸ்லாம் அறிஞர்கள் இந்த சந்தோஷத்தையும் அந்த கவலையை விளங்கப்படுத்துகின்றார்கள் சகோதரர்களை. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களை, நாங்கள் ரமலானை பயன்படுத்த வேண்டும், இந்த சீசனை பயன்படுத்த வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த சீசன் என்ற சொல் எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்தின் வியாபாரிகளுக்கு சீசனை நல்லாவே தெரியும். இலங்கையை பொறுத்தவரையில் ஏப்ரல் ஒரு சீசன், அதை பயன்படுத்துறதுக்கு தயாராகிப்பாங்க வியாபாரிகள். டிசம்பரை கடந்து வந்துட்டாங்க. எப்படி அந்த சீசனை பயன்படுத்தணும்னு சரி, சீசனை வீணடித்தா அது எந்த அளவுக்கு நஷ்டம் என்னும் வியாபாரிகளுக்கு தெரியும். முஸ்லீம்கள் ஆகிரத்தின் வியாபாரிகள். அவர்கள் உலகத்தை மாத்திரம் மையமாக கொண்டவர்கள் அல்ல, உலகத்தின் வியாபாரிகள். சீசனை பயன்படுத்துவதை போன்று முஸ்லீம்கள் ஆகிரத்தின் வியாபாரிகள். அவர்கள் ரமலானை சரியாக பயன்படுத்துவார்கள், அந்த பொழுதுகளை பயன்படுத்துவார்கள், அதனுடைய பெருமதிகளை விளங்குவார்கள். ஏனென்றால் வுஜூஹு யௌமைதி முஸ்விரா ஸாஹிகத்து முஸ்தபிஷிரா, நாளை மறுமை நாளில் செழிப்பான முகத்தோடு சந்தோஷத்தோடு அவர்கள் லிகா ரப்பி, அல்லாவை சந்திக்க தயாரான நோன்பாளிகள். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் இந்த நோன்பாளிகள் நஷ்டவாளிகளா அல்லது லாபத்தை பெற்ற நோன்பாளிகளா? இன்னும் எங்களுக்கான மீதி நாட்கள் ஒரு 6 அல்லது 7 நாட்கள் தான் பயன்படுத்த முடியும் சகோதரர்களே, பயன்படுத்த முடியும். அப்படி இந்த சந்தோஷங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மனிதர்களாக, அல்லாஹ் தஆலாவுடைய விருப்பு வெறுப்புகளை விளங்கி அதனை வாழ வைக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் எங்களை மாற்றிக்கொள்வதற்கு எல்லா வல்ல அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், இந்த நோன்பினூடாக நாங்கள் உன்னுடைய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்கின்ற பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், நோன்பு தருகின்ற எல்லா பயிற்சிகளையும் பெற்று நாளை மறுமை நாளிலே ரையான் என்ற பாபினூடாக சுவன பாக்கியத்தை பெறுகின்ற அந்த பாக்கியசாலிகளாக எங்களை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், மீதிருக்கிற நாட்களிலே லைலத்துல் கத்ருடைய அந்த இரவின் பாக்கியத்தை அடைகின்ற எல்லா பாக்கியங்களையும் எங்களுக்கு தந்தருள் பாலிப்பாயாக. யா அல்லாஹ், இதுவரைக்கும் நாங்கள் பிடித்த நோன்புகளாக இருக்கலாம், செய்த அமல்களாக இருக்கலாம், சதக்காக்களாக இருக்கலாம், இரவு நேர வணக்கங்களாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கபூல் செய்து முழுமையான நன்மைகளை எங்களுக்கு தந்தருள் பாலிப்பாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்பார்ந்த சகோதரர்களே, எல்லா நல்லடியார்களே, ரமலானுடைய இறுதி பத்தை நாங்கள் அடைந்திருக்கின்றோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரமலானுடைய இறுதி பத்தை அடைந்தால் அவருடைய ஆடையை இறுக்க கட்டிக்கொண்டு அமல்களில் ஈடுபடுவார்கள். ஏனைய மாதங்களில் காலங்களில் காண முடியாத அளவுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பத்திலே அதிகமாக இபாதத்துக்களிலே அமல்களில் ஈடுபடுவார்கள், இரவு நேர வணக்கங்களில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு கற்றுத்தந்ததாக ஒரு இஸ்திக்ஃபாருடைய துஆவை சொன்னார்கள். அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ ஃபஃபு அன்னி. யா அல்லாஹ், இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃப்வ, நீ மன்னிப்பை விரும்புகின்றவன், எனவே நான் பாவங்கள் நிறைய செய்கின்ற மனிதன். யா அல்லாஹ், எனவே என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்ற பிரார்த்தனையை அதிகமாக கேளுங்கள் என்று எனக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களும் நிறைய இபாதத்துக்களை ஈடுபட்டார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நானும் நீங்களும் பேசுகிற நானாக இருக்கலாம், கேட்டுக்கொண்டிருக்க நீங்களாக இருக்கலாம், நிறைய பாவங்களோடு தப்புகளோடு குற்றங்களோடு வாழ்க்கையிலே தீமைகளோடு தொடர்பானவர்கள். நாங்கள் நிறைய அல்லாஹ்வை நெருங்க வேண்டிய தேவை இருக்கின்றது, அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட தூதர் அவர்கள் ஒரு நாளைக்கு இன்னி அஸ்தக்ஃபிருல்லாஹ், நான் ஒரு நாளைக்கு 100 தடவைக்கு மேலால் இஸ்திக்ஃபார் செய்கின்றேன். மனிதர்களை, நீங்கள் அதிகமாக இஸ்திக்ஃபாரில் ஈடுபடுங்கள், உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே ரப்பை சந்தியுங்கள் என்று அல்லாஹ்வுடைய
தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டி இருக்கின்றார்கள். எனவே சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்தை, இந்த பொழுதுகளை, இந்த நாட்களை, இந்த இரவுகளை நாங்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்துகின்ற, அல்லாஹ்வோடு பேசுகின்ற, அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கான் இறுதி பகுதியிலே சொல்லி காட்டுகின்றான், இபாதுர் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய அடியார்கள் அவர்கள் யபீதூன லிரப்பிஹிம் சுஜ்ஜதன் வ கியாமா, அவர்கள் உலகமே உறங்கிக் கொண்டிருக்கின்ற போது அவர்கள் இரவிலே எழும்பி நீண்ட ருக்குகள் சுஜூதுகளூடாக அல்லாஹ்வோடு பேசுவார்கள், அல்லாஹ்வோடு கதைப்பார்கள், அழுவார்கள், அழுது அழுது அல்லாஹ் தஆலாவோடு பேசி அந்த தொழுகைகளை இரவினூடாக நினைப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அடியார்களை பற்றி பேசுகின்றான். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்பார்கள், யா அல்லாஹ் என்னை நரகத்திலே இருந்து பாதுகாத்து விடு, அல்லாஹும்ம ஆத்திகினா மினன்னார் வ தஹன்னல் ஜன்னத யா ரப்பல் ஆலமீன், யா அல்லாஹ் நரகத்திலே இருந்து என்னை பாதுகாத்து சுவனத்தின் வாரிசாக, சுவனத்தின் சொந்தக்காரனாக என்னை மாற்றிவிடு என்று அவர்கள் அல்லாஹ் தஆலாவிடத்தே அல்லாஹ்வின் அடியார்கள் அழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சூரா ஃபுர்கானின் இறுதி பாதியிலே சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, நாங்கள் எம்மாத்திரம் பாவம் செய்கின்றோம். நானும் நீங்களும் பேசினால் பாவம், நினைத்தால் பாவம், பார்த்தால் பாவம், எல்லாம் பாவங்களோடு கரைந்து போகின்ற ஒரு சூழலிலே நாங்கள் வாழுகிறோம். எனவே அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஒரு சந்தர்ப்பம், ஒரு சீசன், ஒரு மகத்தான ஏற்பாடு. எனவே அல்லாஹ்வை நெருங்குவோம். பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையிலே நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திப்போம். ஏனென்றால் அல்லாஹ் சொன்னார்கள், மன் மூஹிசல் ஹிசாப ஃபக்கத் உஸிப, யார் மறுமை நாளிலே அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே நிறுத்தி கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படுவாரோ அவர் தண்டிக்கப்படுவார். எனவே தண்டிக்கப்படாமல், கேள்வி கணக்குக்கு உட்படுத்தப்படாமல் நாங்கள் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்றால் வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தி மிர் ரப்பிக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பால் நீங்கள் விரைந்து வாருங்கள் என்று. எனவே தான் அல்லாஹ் தஆலா எங்களை அழைத்தான். எனவே சகோதரர்களே, இறுதி பத்திலே இருக்கின்றோம். இன்னும் வெறும் 7 அல்லது 6 நாட்கள் தான் வாழ்க்கையிலே எங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. நான் அல்லது நீங்கள் அடுத்த ரமலானிலே சந்திப்போமா, அந்த பாக்கியம் கிடைக்குமா என்பது எனக்கும் உங்களுக்கும் தெரியாத மறைமுகமான ஒரு அறிவு சகோதரர்களே. எனவே பயன்படுத்துவோம், சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வோம். அப்படி பயன்படுத்தி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொன்ன அந்த துஆவின் பாக்கியசாலிகளாக, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடியார்களாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தருள் பாலிப்பானாக. எல்லா நோன்பினுடைய எல்லா பாக்கியங்களையும் பெற்று உனது அன்பை பெறுகின்ற மனிதர்களாக, உனது மக்ஃபிரத்தை பெற்று சுவன பாக்கியத்தை பெறுகின்ற அடியார்களாக எங்களை கபூல் செய்வாயாக. எல்லா 1000 மாதங்களை விட சிறப்பான இரவை அடைகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எல்லா குர்ஆனிய மனிதர்களாக, ஹிதாயத்தை பெற்ற மனிதர்களாக இந்த ரமலான் தந்த பயிற்சியோடு நாங்கள் தக்பீர் சொல்கின்ற அந்த சந்தோஷத்தை எனக்கும் எனது மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு வழங்குவாயாக. எங்களை கபூல் செய்து அங்கீகரித்துக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.